ஜனநாயகனுடைய அந்த ரீச்சை விட சிவகார்த்திகேயன் இஸ் நோபடிங்க பிஃபோர் விஜய். இது ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திட்டமிட்டு இதை ப்ராப்பப் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் இஸ் நோபடி, இஸ் பேபி பிஃபோர் விஜய். ஏற்கனவே அவர் கிராஃப் ஏறிட்டு இருக்குது மக்கள் மத்தியில். அதில் இந்த கடைசி படத்தை இந்த மாதிரி பண்ணுற, அது கடைசி படம் வேற. அவர் சினிமா உலகம் விட்டு நான் போகிறேன்னு டிக்ளேர் பண்ண பிறகு அதையும் விடமாட்டோம்னு சொல்லி பண்ணுற முயற்சி இருக்குது பாருங்க. இதை ஜனங்க அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு எல்லாரும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பார்த்தா ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகிறதில்ல அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு தீர்ப்பு வழங்க போகிறாங்க. ஜனநாயகன் படம்ன்றது ஒரு கமர்ஷியல் படம், விஜயனுடைய கடைசி படம். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுல யாரெல்லாம் இடையூறு பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 70% பிஜேபி, ஒரு 30% டிஎம்கே. பாயசம் அண்ட் பாசிசம் ரெண்டும் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ரொம்ப பிளேட்டண்ட்டாக தெரியுது பிஜேபி, இது வெளியே தெரியுது. ரொம்ப மறைமுகமாக நுட்பமாக பண்ணுறது ரெட் ஜெயண்ட் மூலமாக தியேட்டருங்களை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த வேலையை திமுக சார்பு பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தின் கீழே தான் இந்த சிபிஎஃப்சி அமைப்பு வருது. அவங்க படங்களை பார்க்க போகிறாங்க. படங்களை பார்த்துட்டு அதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணுமோ அந்த சான்றிதழை கொடுக்க போகிறாங்க. இதில் எப்படி டிஎம்கே உள்ளே வரும்? முதல்ல டிஎம்கே உள்ளே வர்றது நான் அப்புறம் பேசுகிறேன். 70% எப்படி உள்ளே வந்ததுன்னு பேசுவோம். பாஜக, அதாவது நீங்கள் சொன்னீங்களே, இந்த சென்சார் போர்டு என்பது மத்தியில் அரசில் இருக்கிறவங்க தான் நியமிக்கிறாங்க. லைக் மைண்டட் ஃபெலோஸு, கட்சிக்காரன். எஸ்வி சேகர்லாம் இருந்திருக்காருன்னா பார்த்தீங்களேன், இந்த பீரியடில் தான் இருந்திருக்காரு. மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு தான். அதனால் இட் வாஸ் ஃபில்டு வித் பிஜேபி பீப்புள், ஆர்எஸ்எஸ் மைண்டட் பீப்புள் தான். அதனால் சென்சார் போர்டு எப்படி எலெக்ஷன் கமிஷன் மாதிரி வேறு கான்ஸ்டியூஷனல் பாடி மாதிரி தான் நவடேஸ் ஃபில்டு வித் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஐடியாலஜிக்கல் பீப்புள் இருக்காங்க. அதில் அது முதல்ல ரீஜனல் ஆஃபீஸர் இருப்பார், ஆர்ஓன்னு சொல்லிட்டு. அவருக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 அட்வைசரி பேனல் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி அட்வைசரி பேனல் மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 120 பேர்கிட்ட இருப்பாங்க போல். இப்போ வெவ்வேறு படங்களுக்கு அவங்க கூப்பிடுறாங்க, படத்தை பார்க்க வைக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் செக்ஷன் ஆஃப் பீப்புள்லேருந்து அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு சில பேர் பாஜக ஆதரவாளர்களாக இருக்கிறாங்கன்றதுனால நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த படத்துக்கு பாஜக ஆதரவாளர்கள் தான் செக் வைக்கிறாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? ஒரு சில பேர்ன்றதை நான் உடன்படலை. ஒரு சில பேர் மட்டும்தான் பாஜக இல்லாத, பாஜக கொள்கைக்கோ கோட்பாட்டுக்கோ சம்மந்தம் இல்லாத ஆளாக இருப்பாங்க. நான் 100% பாஜக ஆளுங்க. 120 பேர் என்ன சொன்னீங்கல்ல, 120 பேரும் பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு சம்மந்தப்பட்டவங்கன்னு நான் சொல்ல. ஆனால் 100 பேர் 110 பேர் கண்டிப்பாக சம்வே பாஜக சித்தாந்தத்தை, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை ஆதரித்தவங்களா விரும்புகிறவங்களா இருப்பாங்க. இப்போ டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு படம் பராசக்தி. கடுமையான வசனங்கள் வச்சுருக்காங்க. மத்திய அரசை அவங்கள ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய வகையில் நிறைய வசனங்கள் அதில் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க, ஜனநாயகனுக்கு கொடுக்க மாட்டுறாங்க. அப்படின்னா நீங்கள் இதை எப்படி மத்திய அரசு காரணம் அப்படின்னு சொல்ல முடியும்? திமுக கடுமையாக மத்திய அரசை எதிர்க்குது, பாஜகவை எதிர்க்கிறாங்க. செக்கு அவங்களுக்குள்ள வச்சுருக்கணும், எப்படி ஜனநாயகனுக்கு வைப்பாங்க? இப்போ டிசம்பர் மாதம் 18ஆம் தேதின்னு நினைக்கிறேன். அன்னைக்கு சென்சார் போர்டுக்கு ஃபஸ்ட் டைம் இந்த ப்ரொடியூசர் அந்த படத்தை பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காரு. அவங்க பார்த்துருக்காங்க. அதாவது 5 மெம்பர் டீம்னு வச்சிங்களேன். அவங்க பார்த்துட்டு அவங்க சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. சிலதை நீங்கள் மியூட் பண்ணோன்ருக்காங்க, சிலதை கட் பண்ணோன்ருக்காங்க. இது எல்லாத்தையும் ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டார். ரெசிஸ்ட் பண்ணல, கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் அவர் ஒத்துக்கிட்டு அவர் ஒரு வாரத்திலேயே அதே மாதிரி அவங்க சொன்ன கரெக்ஷன்லாம் போட்டு அவர் திருப்பி வச்சிட்டார். அப்போ திருப்பி அதை பார்க்குறாங்க அந்த பாடி, அந்த 5 பேர் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே எல்லாம் ஃபைன், நல்லா பண்ணிட்டீங்க, உங்களுக்கு யூஏ சர்டிஃபிகேட் வந்துடும், சீக்கிரம் 16+ நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லி ஓரலாக சொல்கிறாங்க. இல்லை எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஆர்டர் போடுறாங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னால் சொல்லுவாங்க, ப்ராசஸ் ஆகி ஆர்டர் வரும்னு சொல்லி நினச்சிட்டு இவங்க ஜாலியாக வந்துட்டாங்க. ஜனவரி 9 தானே இது. நான் சொல்கிறது டிசம்பர்லேயே இந்த வேலை முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு கிடைக்கும்னு. ஆனால் ஜனவரி 5ஆம் தேதி கூப்பிட்டு
இல்லை கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, உங்களுக்கு வந்து ரிவ்யூ கமிட்டிக்கு போகணும், ரிவைஸ் கமிட்டிக்கு, அங்கே போய் பார்த்துங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எனக்கு என்ன டீட்டெயிலாக நேற்று கோர்ட் ப்ரொசீடிங்ஸை நான் வந்து நோட் பண்ணேன். அதில் 2 விஷயம் சொல்லலான்னு நினைக்கிறேன். அந்த ஜட்ஜி ஆஷா இருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. அதில் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் அவங்க செஞ்சுருக்கிற மாதிரி தானே தெரியுது, நீங்கள் சொன்ன எல்லாத்தையுமே அவங்க கேரி அவுட் பண்ணியிருக்காங்களே, அப்புறம் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்னு சொல்லி ஒன்று கேட்குறாங்க. 2வது, கவர்மெண்ட் சார்பாக சென்சார் போர்டு சார்பாக பேசுகிறார் இல்லையா மூத்த வழக்கறிஞர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, உண்மைதாங்க 5 பேர் பார்த்தாங்க ஆஃப்டர் த கரெக்ஷனு, 5 பேரில் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. பெரும்பான்மை தீர்ப்புகளே நீதிமன்றத்தில் 5 பெஞ்சு 3 மெம்பர் 2 பேர் வந்து ஓகேனா அவ்வளோதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஒருத்தருக்கு டிசென்ட் பண்ணலாம், டிசென்ட் பண்ணலாம், ஈ கேன் டிசென்ட் இஸ் ஒப்பீனியனை ரெக்கார்ட் பண்ணலாம். அப்போது 5 பேர் பார்த்தாங்க, 5 பேரில் ஒருத்தர் எப்போ கம்ப்ளைண்ட் பண்ணார்? ஏன்னா இவங்களுக்கு சொல்லப்பட்ட போது ஓகே உங்களுக்கு UA +16 கொடுத்துட்றோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. இது ஒரு ஆஃப்டர் தாட்டு தான். அந்த ஒருத்தர் யாரானா அவர் பிஜேபியுடைய ஆளாக இருப்பார், அதாவது பிஜேபி கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இல்லைன்னா 4 பேர் வந்து அதை ஓகே பண்ணியிருக்காங்க, இந்த ஒருத்தருக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? இது வந்து டெலிபரேட் அட்டெம்ப்ட் டு ப்ரோபீட் த ப்ரொடியூசர் அண்ட் விஜய் ஆல்சோ. அதுக்கு என்ன அரசியல் நோக்கம் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ அதிமுகவோடு அமித்ஷா சென்னைக்கு வந்து பாஜக அலையன்ஸை ரிவைவ் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் இங்கே திமுகவை தோக்கடிக்கணும், மாற்று அரசியலை ஆட்சி கொண்டு வரணும் தான். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தா, இப்போ ஒரு 6-7 மாதம் கழித்து அவங்களுக்கு என்ன உண்மை புலப்பட்டிருக்குதுன்னா, அதாவது பிஜேபி ஏடிஎம்கே மட்டும் போதாது, இட் வில் நாட் பி சஃபிஷியன்ட் ஃபோர்ஸ் டு டிஃபீட் டிஎம்கே ப்ளஸ். ஆகவே விஜய் மாதிரி ஒரு ஆளை பவர்ஃபுல் சக்தியாக எமர்ஜ் ஆகிட்டு இருக்காரு, அவரை வந்து நம்ம பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நிறைய அவருக்கு ஃபீலர்ஸ் சொல்கிறாங்க. விஜயனுடைய அடையாளமே வந்து அவர் ஒரு நடிகர்ன்றது தான். இப்போ விஜயோடைய கடைசி படம், இப்போ இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்டில் வந்து பாஜக பின்னாடி இருந்து அழுத்தம் கொடுத்து விஜயை எங்கள் பக்கம் நீங்கள் வந்துரு அப்படின்ற மாதிரியான அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல இதெல்லாம் ரொம்ப கற்பனையாக சொல்கிற மாதிரி இல்லையா? இல்லை வந்து வேற என்ன காரணத்துக்காக இந்த மாதிரி ஓரளவு ப்ராமிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபர் அப்ஜெக்ஷன்றது பின்னால தான் வருது. அப்போ அந்த ஒரு அப்போ அவங்களுக்கு சொல்லியிருக்கணும், எங்க ஒருத்தர் அப்ஜெக்ட் பண்ணுறாருங்க, 4 பேர் ஆதரவாக இருக்காங்க, அதனால இது ரிவ்யூ கமிட்டிக்கு போவோங்கன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம வச்சு கழுத்து இறக்குறாங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அவுட் சைடர்ன்ற முறையில் நான் என்ன பார்க்குறேன்னா, விஜயை வந்து கையை முறுக்கி எப்படியாவது அவரை வந்து இந்த கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும். ஏன்னா போன வாரம் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் என்ன பேசுகிறாங்கன்னா, இந்த இவ்வளோ வருஷமாக அவர் பேசிட்டார் விஜய், எனக்கு இது அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரி, அப்படி எல்லாம் பேசிட்டார், பாயாசம் பாசிசம்லாம். ஆனால் இப்போவும் போன வாரம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் கூட வர்றது தான் விஜய்க்கு பாதுகாப்பு, எதிர்காலத்துக்கு நல்லது. இது மிரட்டலா இல்லை ஒரு அட்வைஸான்னு தெரியல. அதுக்கப்புறம் பொறுத்தவரையில ஒரு அட்வைஸா சொல்லியிருப்பதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லாரும் சேர்ந்து திமுகவை எதிர்க்க முடியும், ஓரணியில இருந்தால் நம்ம திமுகவை எதிர்க்க முடியும், வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையாக கூட இருக்கலாம். பட் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜகவுடைய ரோல் எப்படி வந்தது, இல்லை அதில் இருக்கா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு. நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையே இன்னைக்கு கேள்விக்குறியாயிடுச்சு. தேர்தல் ஆணையரை நியமிச்சதே அமித்ஷா, அவர்கிட்ட வேலை செஞ்ச IAS ஆஃபீஸர் தான் அவர். ஆக இன்னைக்கு வந்து எல்லா அமைப்புகளையும் பிஜேபி RSS கேப்சர் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி பாசிசம் அப்படின்னு பாஜக சொல்றாரு, பாஜக கொள்கை எதிரி அப்படின்னு டிக்ளேர் பண்ண பிறகு 1 நாள் 2 நாள் கிடையாது, அவருடைய எல்லா மக்கள் சந்திப்பு கூட்டத்திலையும் அதை வந்து கிளாரிஃபை பண்றாரு. அப்படி சொன்ன ஒருத்தர் வந்து நம்ம பக்கம் வந்துருவாருன்னு எப்படி பாஜக நினைக்குது? ஆனா அந்த முட்டாள்தனமான எண்ணம் தான் பாஜக இருக்குது. உதாரணத்துக்கு நீங்க கேட்டீங்க இதெல்லாம் நடக்குமா சார் அப்படின்னீங்க.
எமர்ஜென்சியில் மிசாலை போட்டு மிதிச்சாங்க திமுகவை காங்கிரஸ். எமர்ஜென்சிக்கு அப்புறம் வந்த எலெக்ஷனில் நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க. திமுக சொன்னாங்க இல்லையா? அப்போ அரசியலில் எதுவும் சாத்தியம். இப்போ விஜயை வந்து இப்படி சொல்லிட்டு வாங்க, நீங்கள் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போன்ற மாதிரி மாநிலத்தில் சுயாட்சி தான் நிறைய டயலாக் இருக்குல்ல. திமுக ஒழிக்கணும், தீய சக்தியை ஒழிக்க வேண்டும், அதுக்கு எல்லாரும் ஒன்றா சேர்ந்துடுறோம். ஒரு வீடு பற்றிக்கிட்டு எரியுது, சாக்கடை தண்ணியா நல்ல தண்ணியாலாம் பார்க்க தேவையில்ல, எல்லாத்தையும் வீசலாம், ஏதாவது ஒன்று சொல்லிட்டு வாங்க எங்கள் கூட. ஸோ பிஜேபி டெஸ்பரேட்டாக இருக்குங்க. நீங்கள் புதுக்கோட்டையில் இப்போ லேட்டஸ்ட்டாக அமித்ஷா வந்து பேசிட்டு போனார் பார்த்தீங்க இல்லையா? அதில் என்ன சொல்கிறாரு? எப்படியாவது திமுக ஆட்சி வருவதை தடுப்போம். எப்படியாவதுன்னு ஒரு யூனியன் ஹோம் மினிஸ்டர் பேசலாமாங்க? அந்த எப்படியாவதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குது? இவிஎம் மிஷின் கூட இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உங்கள் மேலே ஓட்சோரி கம்ப்ளைண்ட்டு இந்தியா பூரா பரவிட்டு இருக்குது. அப்போ எப்படியாவதுன்னு சொன்னால் தே ஆர் டெஸ்பரேட்டு. அது இதில் ஒரு பகுதியாக தான் பார்க்குறேன். முட்டாள்தனமான சிந்தனை தான் இது. 5 பேர் படம் பார்த்துருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் ரீஜனல் ஆஃபீஸர், மீதி 4 பேர். இப்போ 4 பேர்த்தில் ஒரு மெம்பர் வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த படத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வந்து நீதிமன்றத்தில் நேற்று அவங்க சொன்ன ஒரு விஷயம். இப்போ அந்த தனிநபருக்கு வந்து என்ன பிரச்சனை, அவர் வந்து ஏன் இதை அப்ஜெக்ஷன் பண்ணுறாரு அப்படின்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியல. அதில் 2 காரணங்கள் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. மிலிட்ரி தொடர்பான அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து அந்த எம்பளத்தை சரியாக அவங்க பயன்படுத்தலை, மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று வந்து மத ரீதியாக புண்படுத்தக்கூடிய வகையில் காட்சி அமைப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து பாஜக அழுத்தம் கொடுத்ததுனால இந்த படத்துக்கு வந்து இந்த மாதிரியான பிரச்சனை வருதுன்னு சொல்கிறீங்க. ஏன் இன்னொரு விஷயம் கூட இருந்திருக்கலாம்ல? இப்போ இவங்க வந்து ஜனவரி 5ஆம் தேதி போய் கேட்குறாங்க, நாங்கள் தர்றோம் அப்படின்னு அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். 5ஆம் தேதி சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு ஈகோ கிளாஷாக கூட மாறிருக்கலாம்ல. நாங்கள் தருவோம், அதுவரை வெயிட் பண்ணுங்கள், உங்களோட வந்து பராசக்தியும் அப்ளை பண்ணியிருக்காங்க, தருவோம் அப்படின்னு வெயிட் பண்ணியிருக்கலாம். இப்போ அதற்கிடையில் நீங்கள் தரல அப்படின்னா நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம்னு சொன்னது மேபி ஒரு ஈகோ கிளாஷாக கூட அந்த அங்கிருந்த மெம்பருக்கும் ரீஜனல் ஆஃபீஸருக்கும் இந்த பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு கூட அமைஞ்சிருக்கலாம். ஸோ இதுவும் கூட ஒரு ரீசனாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக பாஜக தான் இதுக்கு காரணம், திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்? இல்லை, நான் ஐ ஸ்டாண்ட் பை மை வேர்ட்ஸ். 60 to 70% பிஜேபி இதுக்கு பின்னால் இருக்குது. இந்த படத்தை வந்துட்டு வெளிவிடக்கூடாது, இதுக்கு ஒரு ப்ராப்ளம் பண்ணணும், டிலே பண்ணணும், பொங்கல் பண்டிகையின் போது அது வரக்கூடாதுன்னு 30% வந்து தேட்டருங்க கிடைக்கக்கூடாது, கூடுதல் தேட்டருங்களை பராசக்திக்கு எடுத்துக்கணும், அதுக்கு முடிஞ்சால் ஷேர் 80-20ன்றது ஜனநாயகன் ரேட்டு, நாங்கள் 60-40 70-30 வரைக்கும் கொடுக்குறோன்னு சொல்லி ரெட் ஜெயின் மூலமாக தியேட்டர் ஓனர்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இதில் இவங்களுக்கு சென்ட்ரல் போர்டில் ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பொதுவாக இந்த படத்தை வந்து சீர்குலைக்கணும், இதை வெற்றி அடைய விடக்கூடாது. ஆல்ரெடி இட் ஹஸ் பிகம் எ சக்ஸஸ் ஸ்டோரி. அதுக்கு வந்து செலவு பண்ண தொகைலாம் வந்தாச்சுங்க. பிஸ்னஸ் ரீதியாக அதுக்கு ஒன்றும் பெரிய தோல்வியெல்லாம் வரப்போகிறதில்ல. ஆனால் ஜனநாயகன்ற படம் விஜய் வந்து கடைசியாக நடித்த படம், தேர்தலுக்கு 3 மாதத்துக்கு முன்னால் ரிலீஸ் ஆகிற படம். அதில் நிறையா பாலிட்டிக்ஸ் இருக்குது. அவர் சாட்டையை சோய்க்கு எல்லாரையும் அடிப்பார் பாருங்க. மக்களுக்கு சேவை பண்ண அரசியலுக்கு வாங்கடான்னா கொள்ளை அடித்து கொலை பண்ணுறீங்களான்னு சாட்டையை எடுத்து அடிப்பார். நம்ம சத்யராஜ் எல்லாம் கூட, சத்யராஜ் இல்லை, பிரகாஷ்ராஜ் எல்லாம் பொலிட்டீஷியனாக இருக்காங்க. ஸோ இது ஒரு அவருடைய அரசியல் பேசும் படம். திரை உலகம் என்பது அரசியலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குங்க. இது திமுகவுக்கு நல்லாவே தெரியும். அதே போல் பாஜகவுக்கு அவங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க அணுகுமுறை வேறு. நீ எங்கள் கூட வா, உனக்கு எங்கே வலிக்குமோ, உன்னை எங்கே வீக் பாயிண்ட்டோ அங்கே டச் பண்ணுறோன்னு. பட் அவர் ரொம்ப கூலாக இருக்கார் விஜய். அதாவது நீங்கள் சொன்ன விளவம் ரொம்ப விரிவாக சொன்னீங்க. குழந்தை கூட தெரியும் சென்சார் போர்டு வந்து அதாவது விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுறதில்ல. அதில் வந்து நிறைய ஊழல்கள் நடக்குது, நிறைய பொலிட்டிக்கல் இது நடக்குது. நான் கேட்குறேன், கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்தது, காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் வந்தது. இதெல்லாம் வந்து ஒரு நியாயமான சென்சார் போர்டு அலோவ் பண்ணவே கூடாது. ஒரு மாநிலமே தீவிரவாதிகள் கையில் இருக்கா மாதிரி. காஷ்மீர் ஆல்ரெடி ஏலியனேட்டட் ஃப்ரம் மெயின் ஸ்ட்ரீம் இந்தியா, அதை இன்னும் ஏலியனேட் பண்ணுற மாதிரி படம் எடுக்கிறது. இப்போ சென்சார் போர்டுடைய அந்த ஃப்ரீ அண்ட் ஃபேர் வில்லில் எதுவும் நடக்கிறது இல்லைங்க. எல்லாமே வந்து பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து டைரக்ட் பண்ணுறாங்க.
இப்போ பிஎஸ்என்எல்ல நாங்கள் இருக்கோம், டிஓடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலகாம், இங்கே எதுவுமே முடிவு பண்ணுறது இல்லைங்க. எவ்ரிதிங் டிசைடட் அட் பிஎம்ஓ ஆஃபீஸ். அதிகாரம் பூரா குவிச்சு வச்சாச்சுங்க. அங்கேருந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போச்சுன்னா எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க. அதனால் நான் சொல்கிறேன், திரும்ப திரும்ப நீங்கள் அதுக்கு பதில் சொல்ல மாட்டேன்றீங்க. சுப்ரீம் கோர்ட்டிலே 5 ஜட்ஜினா 2 ஜட்ஜி எதிர்த்தா கூட 3 ஜட்ஜி சொன்னது தான் தீர்ப்பாக வரும். அப்படி இருக்கும்போது 5 பேர் பார்த்தாங்க. இதெல்லாம் லேட்டஸ்ட் புகுத்தின கதை தான். முதல்ல சொன்னது கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. நாங்கள் உடனே பட தயாரிப்பு, நாங்கள் படமே ரிலீஸ் பண்ணலையே. படம் போட்ட பிறகு பார்த்த பிறகு தானே எதிர்ப்பு கம்ப்ளைண்ட்லாம் வரும். யார் பார்த்தாங்க? அந்த கம்ப்ளைண்ட் என்னன்னு ஒன்று தான் டக்குன்னு உல்ட்டா அடிச்சு அல்ல அந்த 5 பேரில் ஒருத்தருன்னு கதை சொன்னாங்க. இது காக்கா குருவி கதை தான். அப்போ 5 பேரில் ஒருத்தருன்னு சொன்னால் 4 பேர் வந்து அதை வந்து ஏற்றுக்கல இல்லை. அப்போ நாளைக்கு நான் நினைக்கிறேன் நீதியரசர் தீர்ப்பு எப்படி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா என்ன ரூல்ஸ் இருக்குது. இப்போ சென்சார் போர்டு செட் ஆஃப் ரூல்ஸ் தான் செயல்பட முடியும். தான் அடித்த மூப்பா செயல்பட முடியாது. அவங்க ஏதோ ஒரு ரூல்லாம் கோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்களுக்கு டைம்லாம் பண்ண முடியாது, ப்ராசஸ் நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம். ஓகே, ஃபேர். ஆனால் 4 பேர் ஆதரித்து ஒரு ஆள் எதிர்த்தா அந்த ஆள் சொல்கிறது தான் கேட்கணும்னு ரூல் இருக்கா? ஷோ மீ த ரூல். இல்ல, நான் ஒரு மெம்பர்ட்ட பேசினேன். அவர் என்ன சொன்னார்னா அப்படியெல்லாம் கிடையாது, கிடையாது அப்படின்ட்டு. அப்ப இது வந்து டெலிபரேட்டா ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும், விஜய்க்கு வந்து சிக்கல் சங்கடத்தை உண்டாக்கணும். ஆனா அவரு இதெல்லாம் தாண்டிட்டாருங்க. அவர் மோன நிலைக்கு ஆளாயிட்டார். படம் வந்து அவரு ஆஸ் என் ஆக்டர் அவர் வந்து நடிச்சு கொடுத்துட்டாரு, சம்பளத்தை வாங்கிட்டாரு. ப்ரமோஷனுக்கு கூப்பிட்டாங்க, போய் ப்ரமோஷனும் அந்த இசை வெளியீட்டு போய் அவர் தேரன்ஸ் தான் மேட்டார். அவருக்கு ஒன்றும் இதில் போய் இறங்கி அவர் ஏன் எதிர்க்கல, அவர் பாஜக எதிர்த்து சத்தம் போடல அப்படிலாம் சில தற்குறிகள் மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க சில கொத்தடிமைகள். ஆனால் அவர் தேவையில்லை, அவர் வேலை அவர் முடிஞ்சாச்சு. அவர் இப்போ நவ் பொலிட்டிக்கல் லீடர். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பாஜக வந்து இதில் வந்து ஏதோ சதி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. சதி பண்ணலைங்க, மிஸ்சிப் ப்ளே பண்ணுறாங்க. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க, மிஸ்சிப். பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸின் அடிப்படையில் விஜயனுடைய ஜனநாயகன் படம் வந்து ஆணையின் அடிப்படையில், ஓகே, ஆணையின் அடிப்படையில் ரிலீஸ் ஆகாம இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பகுதி பார்த்தோம்னா திமுகவுடைய இன்ஃப்ளூயன்ஸும் இதுல இருக்கு. திமுக வந்து ஜனநாயகன் படம் வந்து பொங்கல் அன்னைக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுல குறியா இருந்தாங்கன்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில் அதை சொல்றீங்க? அதாவது எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, வழக்கமாக வந்து விஜய் படங்களுக்கு வந்து அந்த தியேட்ரிக்கல் ஷேர் வந்து ப்ரொடியூசருக்கு 80% அண்ட் தியேட்டர் போடுறவங்களுக்கு 20% தான் கொடுப்பாங்களாம். மற்றவங்களுக்கெல்லாம் 50-50 60-40 கூட தியேட்டருங்களுக்கு கிடச்சிருக்குது. ஆனால் எப்படி 80-20 தியேட்டர் ஓனர்கள்லாம் ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, மற்ற படங்கள் உங்களுக்கு 100%ல் 90 எடுத்துக்கினா கூட 2 நாள்லேயே காலி ஆகிடும், காற்று வாங்கும். ஆனால் விஜய் படம் 1 மாதம் 10 நாள் 20 நாள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும். ஆகவே இந்த 20% கொடுத்தா கூட அவர் படம் கிடைச்சா போதும். ஏன்னா லாங் ரன்னில் இவங்களுக்கு, அதாவது அந்த வால்யூம் ஆஃப் மணி இன்வால்வ்டு 20% சின்னதாக தெரியும். இப்போ இன்னொரு படம் 60% கொடுக்குறேன்னா அது ஒரு நாள்லேயே போயிடும். ஸோ தியேட்டர் ஓனர்ஸ் வெரி வெல் நோ இந்த 20 நமக்கு பெரிய லாபம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ரெட் ஜெயண்ட் விச் கண்ட்ரோல்ஸு மேக்சிமம் தியேட்டர்ஸ் த்ரூ அவுட் தமிழ்நாடுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ரெட் ஜெயண்ட் யாருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். உதயநிதி இப்போ இன்பநிதி CEO ஆகிட்டார். அப்போ இந்த ரெட் ஜெயண்ட் நிறுவனத்தின் சார்பாக என்ன பேசுகிறாங்களான்னா, நீங்கள் வந்து பராசக்தியில் நாங்கள் கொடுக்குறோம் 40-60 கொடுக்குறோம், 30-70 கொடுக்குறோம், நீங்கள் எங்கள் படத்தை போடுங்க. ஸோ அவங்க மறைமுகமாக இந்த மாதிரி பிளேட்டண்ட்டாக வெளிப்படையாக செய்யலை, மறைமுகமாக பேசுகிறாங்க. ஒரு தியேட்டர் ஓனரே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு காணொலியே பார்த்தேன், அவர் பப்ளிக் டொமைன்லேயே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு பராசக்திக்கு சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் குறைக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேட்டிருக்கோம், அதனால தான் இன்னும் நாங்கள் புக்கிங்லாம் போடலை. we want to play விஜய்ஸ் ஃபில்மு, ஏன்னா அதுதான் லாபகரமானது, நல்லா மக்கள் விரும்புகிறாங்க. ஆனால் எங்களுக்கு இப்போ இப்படி ஒரு காம்படிட்டிவாக ஷேர் கிடைக்கும்போது நாங்கள் வந்து ஒரு வேளை ஒரு காம்ப்ளெக்ஸில் 3 தியேட்டர் இருக்குதுன்னா 2 தியேட்டர் பராசக்திக்கு கொடுத்துட்டு 1 தியேட்டர் கூட நாங்கள் கொடுக்கலாம், இல்லை 3மே பராசக்திக்கு கொடுக்கலாம். ஸோ இப்படி இன்னைக்கு வந்து திமுக வந்து டைரக்ட்லி இல்லை,
இன்டைரக்டாக பண்ணுது. ஆனால் பிஜேபி டைரெக்டாக சென்சார் போர்டை த்ரூ ஒன் ஆஃபீஸர் மிஸ்யூஸ் பண்ணுது. நான் கேட்குறது இதுதாங்க, அது கற்பனை இல்லை, நிஜமாகவே ஒரு ஆளுக்கு அதில் அப்ஜெக்ஷன் இருக்குது, அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தது உண்மைதான், இதெல்லாம் கன்காக்டட் ஸ்டோரி இல்லைன்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் கற்பனைக்காக. ஆனால் எனக்கு தெரிய வேண்டியது 5 பேரில் 4 பேர் ஓகே பண்ண ஒன்றை சர்டிஃபிகேட் கொடுக்காம நிறுத்துறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா? அந்த சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ரூல்ஸ் இருக்கும்ல, அந்த ரூல்ஸில் இடம் இருக்கா? இதை சொல்லட்டும். இப்போ நீங்கள் திமுக வந்து பராசக்தி படத்துக்கு அதிகமான தியேட்டர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. குறிப்பாக திமுக நம்ம சொல்கிறது எதுக்காக சொல்கிறோம்னா, இன்பன் உதயநிதி அதிகமான தியேட்டருக்குன்னு இல்லை, இதுக்கு குறைவான தியேட்டர் கிடைக்கணுன்றதுக்காக, ஜனநாயகனுக்கு குறைவான தியேட்டர்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ட்ரெய்லர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து ஒரு 43 மில்லியன் தான் போயிருக்கு. ஆனால் வந்து வேற நீங்கள் பராசக்தி ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா 50+ மில்லியன் போயிருக்கு. 5 கோடி பேர் பார்த்துருக்காங்க. அப்படின்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, அதுதானே காரணமாக இருக்கும். 5 கோடி பார்த்தாங்கன்றதை நான் நம்பலை. இன்றைக்கி டெக்னாலஜியில் என்ன ஒன்றாலும் பண்ணலாம். நீங்கள் பட்டனை தட்டினீங்கன்னா கை சின்னத்தில், தாமரை சின்னத்தில் ஓட்டுப்பதிவு ஆகிற காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் இது வந்து நேச்சுரல். இல்லை இந்த ஃபிகர் கூடங்க, இந்த ஃபிகர் இல்லை யூடியூப் மட்டும் என்ன, அது என்ன எதற்குமே அப்பாற்பட்டதா? இது வந்துங்க பல மோசடிகள், ட்ரிக்ஸு, இது உண்மை இல்லைங்க. ஏன்னா வந்து ஜனநாயகன் டீம் வந்து பண்ண மாட்டாங்களா? ஜனநாயகன் டீம் பண்ணாங்களா இல்லையான்னு இல்லை, ஜனநாயகனுடைய அந்த ரீச்சை விட சிவகார்த்திகேயன் இஸ் நோபடிங்க பிஃபோர் விஜய். இது டிஎம்கே ப்ராப்பப் பண்ணுறாங்க. அவர் வந்து சிவகார்த்திகேயனே ஒத்துக்க மாட்டார், கிட்ட கூட போக முடியாது விஜய்க்கு. அதனால் இது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக திட்டமிட்டு இதை ப்ராப்பப் பண்ணுறாங்க. சிவகார்த்திகேயன் இஸ் நோபடி, இஸ் பேபி பிஃபோர் விஜய். அதனால் வந்துங்க இதெல்லாம் நம்பும்படியா இல்லைங்க. இதெல்லாம் நிறைய துப்பாக்கியே வந்து கோட்படத்தில் சிவகார்த்திகேயனுக்கு கொடுத்தாரு, எனக்கு பிறகு நீ தான் அப்படின்னு. என்ன துப்பாக்கியை கொடுத்து எல்லாரும் சுடுனாரா? ஏங்க அது படத்தில் வர ஒரு காட்சிங்க, அதை போயிட்டு நீங்கள் ரிஜல் லைஃபுக்கு சொல்கிறீங்க. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிஆர்பி ரேட்டிங்கில் எப்படி தப்பு பண்ணாங்கன்னு சொல்லி பாம்பேயில் அர்ணாப் கோஸ்வாமியை அரெஸ்ட் பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒரே நாளில் தலையிட்டு ரிலீஸ் பண்ண சொல்லிச்சு, கேஸ் நடந்துட்டுருக்கு. இட் இஸ் எ ஃபேக்ட். டிஆர்பி ரேட்டிங்கையே வந்துட்டு எல்லா விதமான முறைகேடும் பண்ணி போலியாக ஏற்றி காட்ட முடியுன்றது இந்தியாவில் நடந்துருக்குது. அதனால் வந்து ஐ டோன்ட் பிலீவ் தட் ஃபிகர், அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இப்போ காங்கிரஸ் வந்து எப்போதும் இல்லாத அளவுக்கு விஜய்க்கு பயங்கரமான ஆதரவை காலையிலேருந்தே அவங்க தெரிவிச்சிட்ருக்காங்க. மாணிக்கம் தாகூர் போட்ட ட்வீட்டு, அதுக்கு பிறகு கிறிஸ் ஜோடங்கர், ஜோதிமணி அப்படின்னு தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரமுகர்கள்லாம் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நடிகர்கள், குறிப்பாக சிலம்பரசன்லாம் ரொம்ப பொதுவாக வந்து கருத்தெல்லாம் சொல்கிறதில்ல. ரீசன்ட் டேஸில் அவர் போடுறாரு, ரவி மோகன் போடுறாரு, ஜெயம் ரவி, தொடர்ச்சியாக இயக்குனர்கள், நடிகர்கள்னு விஜய்க்கு ஆதரவாக அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. என்ன ஒரு திடீர் மாற்றம்? விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வரும்பொழுது இது ஒரு பெரிய அனுதாப அலையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தானே? இது ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு ஆட்சியாளர்கள் ஒரு மிஸ்யூஸ் ஆஃப் பவர் பண்ணி ஒரு கலைஞன் ஒரு படைப்பை முடக்க நினைக்கிறதை எதிர்க்கிற ஒரு குரலாக, ஜனநாயகத்துக்கான குரலாக தான் நான் பார்க்குறேன். இதை காங்கிரஸ் பண்ணுதுன்னா அது காலங்காலமாக பாசிசத்தை பல வடிவங்களில் இந்தியா பூரா எதிர்த்துட்ருக்கிற ஒரே கட்சி. அதனால் அது பண்ணுது. இன்றைக்கி விஜய்க்காக பண்ணல, வேறு எந்த கலைஞனுக்கும் இப்படி நடந்திருந்தாலும் அவங்க பண்ணுவாங்க, இரஸ்பெக்டிவ் ஆஃப் பொலிட்டிக்கல் அஃபிலியேஷன், பொலிட்டிக்கல் அலையன்ஸு. அதனால் இன்றைக்கி இது வந்து நல்ல விஷயந்தான். ஆனால் நான் என்ன நினைவுபடுத்த விரும்புகிறேன்னா, பொது வெளியில் போராளிகள் கொஞ்சம் பேர் இருப்பாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி பாசிச பாஜகவை எதிர்த்து குரல் கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் எங்கேயுமே காணாம. ஏன்? இது ஒரு பாசிச நடவடிக்கை இல்லையா? இது வந்து ஒரு கலைஞனை, ஒரு படைப்பை வந்து ஒரு அரசின் இரும்பு கரம் கொண்டு நசுக்கிறது, அந்த ஃபெஸ்டிவல் பண்டிகையில் இந்த படம் வராமல் தடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பாசிசத்தின் கூறு தானே. ஏன் பாசிச பாஜகவை எதிர்த்து குரல் கொடுத்தவர்கள் எங்கே போனார்? சத்யராஜ் எங்கே போனார்? இப்படி பல பேர், ரஜினிகாந்த் ஏன் பேச மாட்டேன்றாரு? இவங்கெல்லாம் வந்து பொது வெளியில் மக்களுடைய
ரெப்ரசன்டேட்டிவாக கடந்த காலங்களில் குரல் கொடுத்தவங்க தானே. இதுக்கு முன்னாடி விஜய் பேசியிருக்கணும் மற்றவங்களுக்காக, அவர் பேசல. ஏங்க விஜய் பேசுறது, விஜய்க்காக நான் இப்போ பேசலை. அந்த படத்துக்கு, ஒரு கலை படைப்புக்கு, ஒரு சினிமாவுக்கு அரசியல் காரணங்களுக்காக பாசிஸ்ட்டு பிஜேபி ஆர்எஸ்எஸ் கொடுக்குற இந்த பிரச்சனையை விஜயை விடுங்க, அவர் தான் முடிச்சிட்டாரு. நான் படத்துக்கு எனக்கு இனிமேல் சம்மந்தம் இல்லைன்னு அவர் தான் வந்தே பாரதம் பாடிட்டாரு. அதனால் ஜனகணமன இது பாடிட்டார், முடிச்சிட்டாரு. இஸ் நோ மோர் எ சினி ஆக்டர், இஸ் எ ஃபுல் டைம் பொலிட்டீஷியன். அதனால் இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா, பொதுவெளியில் தூத்துக்குடி துப்பாக்கி சண்டை இது நடந்த போது ரஜினிகாந்த் என்ன பேசினார்? தீவிரவாதம் பரவிடுச்சுன்னு பேசின ஆள். அங்கே 10-12 பேர் செத்தப்போ அவங்கள போய் ஆஸ்பத்திரியில் பார்த்துட்டு சும்மா இல்லாமல் அதுக்கு வாங்கி கட்டிக்கினாருன்னு வச்சிங்களேன். ஸோ இந்த மாதிரி மனசாட்சி மாதிரி இந்த அம்மா ஆட்சிக்கு வந்தால் ஆண்டவனால் கூட தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாமதெல்லாம் பேசின அந்த ஆட்கள்லாம். ஸோ அதனால் திமுகவோ அது சார்ந்தவர்களோ ஏன் இது பற்றி மௌனம்? கள்ள மௌனம் தான் இது. அவங்க கொடுத்துருக்கணும். எப்படி காங்கிரஸ் அரசியல் ரீதியாக வேறுபட்டிருந்தாலும், வேற கூட்டணியில் இருந்தாலும், பாஜகவினுடைய இந்த அட்டாக்கை அவங்க எதிர்க்கிறாங்க, விமர்சனம் பண்ணுறாங்க. அதே மாதிரி திமுக பண்ணியிருந்தா அதனுடைய இமேஜ் மேலே போகும். பரவாயில்லையா, அவர் இவங்களை தீய சக்தி அப்படி இப்படின்னு பேசினா கூட அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது நேராக போய் அவங்க பிரின்சிபலாக நின்னாங்கலாம். ஆனால் ஏன் மௌனமாக இருக்காங்க? ஏன் பேசலை? திமுகவில் ஒரு ஆள் கூட பேசலையே. இப்போ விஜயினுடைய ஸ்டார்டம்ன்றது ஒரு 5 வருஷம் இல்லை 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு பல மடங்கு உயர்ந்துருச்சு. ரெண்டாவது, அவர் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு பிறகு தொடர்ச்சியாக அவருக்கு வரக்கூடிய ஆதரவு அப்படின்றது பெரிதாக இருக்குது. இப்போ இந்த சம்பவங்கள்லாம் பார்க்கும் பொழுது விஜய்க்கு ஒரு பெரிய ஒரு அனுதாப அலை ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாக வி ஸ்டாண்ட் வித் தளபதி, வி ஸ்டாண்ட் வித் விஜய் சார்னு ஹேஷ்டேக் போடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இதனுடைய அடுத்த கட்டம் என்னவாக இருக்கும்? நாளைக்கு ஒரு வேளை தீர்ப்பு எகெயின்ஸ்டாக வரலாம், இல்லை ஃபாராக வரலாம், ஃபேவராக வரலாம். இப்படி வரும்பொழுது விஜய்க்கான அந்த ஸ்டார்டம்ன்றது இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை இந்த இஷ்யூ எப்படி போய் முடியும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஸ்டார்டம்ன்ற வார்த்தையை நான் ஏற்றுக்கல. எஸ், நவ் மெச்சூர்ட் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் லீடர். அவருக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது மக்கள் மத்தியில். இளைஞர்கள், பெண்கள், குடும்ப பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் உள்பட இன்றைக்கி இதை பற்றி டிபேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த படத்துக்கு வேணும்னு ட்ரபிள் பண்ணுது பிஜேபி அப்படின்னு சொல்கிறாங்க. ரெட் ஜெயிண்ட் இப்படி பண்ணுறது கூட ஹவுஸ் ஒய்ஃபே பேசுகிறாங்கன்றது என்னுடைய அனுபவம். அதனால் நிச்சயமாக யார் அன்ரீசனபிளாக இப்போ கரூர் இன்சிடெண்ட்டில் 1 மாதத்துக்கு வச்சு அடின்னு அடித்தாங்க ஒன் சைடாக. ஆனால் அது நேர்மாறான ரிசல்ட்டை தான் கொடுத்தது. ஒருத்தர் கூட விஜய்க்கு எதிராக விஜய் மேல கருணையும் ஏன்னா எப்படி பண்றாங்களே இது அடுக்குமான் தான் பாதிக்கப்பட்ட குடும்பம், பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை பேசுனாங்க. ஸோ எதையுமே கொஞ்சம் எக்ஸசிவாக அன்ரீசனபிளாக பண்ணிங்கன்னா அது கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகிடுங்க. அதுதான் இப்போ விஜய் விஷயத்தில் நடந்துகிட்ருக்கு. ஏற்கனவே அவர் கிராஃப் ஏறிட்டு இருக்குது மக்கள் மத்தியில். அதில் இந்த கடைசி படத்தை இந்த மாதிரி பண்ணுற, அது கடைசி படம் வேறு. அவர் சினிமா உலக விட்டு நான் போகிறேன்னு டிக்ளேர் பண்ண பிறகு அதையும் விடமாட்டோம்னு சொல்லி பண்ணுற முயற்சி இருக்குது பாருங்கள். இதை ஜனங்க அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க. இது கண்டிப்பாக கவுண்டர் ப்ரொடக்டிவாக தான் போகுது பிஜேபி. இப்போ தலைவா படத்தப்போ ஜெயலலிதா அவர்களை சந்திப்பதற்கு அவர் போய் அவர் கை கட்டி நின்று வீடியோ போட்ட மாதிரி மோடியோ அமித்ஷாவோ அவர் சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. விஜய் அப்படி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருப்பதா நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போக மாட்டார். அதாவது அந்த வருஷம் அப்போ இருந்த சூழல், அப்போ அவர் அரசியல் கட்சி நடத்தலை, கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்லாம் டிக்ளேர் பண்ணல. இன்றைக்கி மச் வாட்டர் ஹேஸ் ஃப்ளோன் த்ரூ த பிரிட்ஜஸ். அன்னைக்கு விஜய் கையை கட்டினவங்கெல்லாம் அடிமைகள்னால் ஏவிஎம் சரவணனை தான் சொல்லலாம். அவர் எப்போவுமே கையை கட்டிட்டு தான். அது ஒரு சிம்பல், ஒரு 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 இதுன்னு வச்சிங்களேன், ரெஸ்பெக்டு மேனரிசமாக கூட இருக்கலாம். ஆனால் இவங்க திமுகவினர் எப்படியெல்லாம் அந்தர்பல்ட்டி அடித்து காவி படைன்னு சொன்னாங்க, சாமியார்கள்னாங்க. அப்புறம் அந்த வாஜ்பாய் ஆட்சியிலே போய் உட்காந்தாங்க. மதவாத சக்தி ஆர்எஸ்எஸ் மோசம்னாங்க. அப்புறம் ஆர்எஸ்எஸ் நல்ல அமைப்புன்னு கருணாநிதி சர்டிஃபிகேட் கொடுத்தாரு. அதனால் அதெல்லாம் நம்ம இப்போ பேச வேணாம், பழைய விஷயங்களை விட்டுருவோம். இன்றைக்கு அவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர். அடுத்து நான் தான் ஆட்சி அமைக்க போகிறேன், முதல்வர் ஆக போகிறேன்னு
துணிந்து சொல்கிற ஆள். அந்த ஆள் போய் அமித்ஷா கிட்டேயும் மோடி கிட்டேயும் கை கட்டிக்கிறதுக்கு இஸ் நாட் எடப்பாடி ஆர் ஸ்டாலின். ஸ்டாலின் ஓடினார் பார்த்தீங்கல்ல. அதாவது 3 வருஷம் அவர் எந்த நிதி ஆயோக் கூட்டத்திலையும் கலந்துக்காமல் இருந்தார். இந்த டாஸ்மாக் ரைடு இடி நடத்தினோன்னா உடனே ஓடிட்டார். போய் கலந்து பேசுனது மட்டும் இல்லை, தனியாக மோடியை சந்தித்து இந்த சேரில் நுனியில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருந்தார், எவ்வளோ பணிவோடு. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து நிச்சயமாக விஜய் செய்ய மாட்டார். அது என்ன பண்ணாலும் சரி, எவ்வளோ லாஸ் ஆனாலும் சரி, அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார். அவர் இஸ் எ மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ். அவர் நிச்சயம். முதலமைச்சர் வந்து மத்திய அரசு நடத்தக்கூடிய ஒரு நீத்தி ஆயோக் கூட்டம், அதில் வந்து எல்லாத்துக்கும் ஒரு அதிகார பகிர்வு இருக்குது, பங்கு உண்டு. அதை கலந்துக்கிறதெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாமா? சரி, அப்போ 3 வருஷமாக ஏன் கலந்துக்க மாட்டேன், ஏன் நான் அதை பாய்காட் பண்ணுறேன்னு காணொலிகள்லாம் போட்டுட்டு இருந்தார. இப்போ அந்த நிலைமெல்லாம் மாறிடுச்சா? 4வது வருஷம் அந்த நிதி பங்கீடு கரெக்டாக ஆயிடுச்சா? வருவாயெல்லாம் வந்து சேர்ந்துடுச்சா? இல்லையே. அப்போ என்ன மாற்றம் நடந்திருக்குன்னா, உதயநிதி கிட்ட இடி கிட்ட நெருங்க போகுது. ஆகவே உடனே போனீங்க. அதான விஷயம். இதில் என்ன ஓப்பன் சீக்ரெட் ஆச்சா? நீங்கள் சாதாரணமாக கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஏன் நான் கலந்து கொள்ளவில்லை, நான் ஏன் பிறந்தேன்னு காணொலிலாம் போட்டீங்க. தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது, தமிழகம் இந்த நிதியில் இவ்வளோ செலுத்துகிறோம், நம்ம 1 ரூபா கொடுத்தா நமக்கு 10 பைசா தான் வருதுன்னெலாம் சொன்னீங்க. இதெல்லாம் சொன்னதெல்லாம் மாறிடுச்சா? நாங்கள் நீங்கள் சொன்னது தான் கேட்குறோம். நாங்கள் ஒன்றும் உங்களை போவானான்னு சொன்னது இல்லை. முதல்வர்னா கண்டிப்பாக போய் தான் ஆகணும், அங்கே போய் தான் குரல் எழுப்பணும். பாய்காட் பண்ணுறது வில் நாட் பி a சொல்யூஷன் ஃபார் எனி ப்ராப்ளம். நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். நன்றி.